காய்ஸ், இந்த வீடியோவில் எஃப்ஜேவை கண்டம் பண்ண போகிறோம். காய்ஸ், எஃப்ஜேவை கண்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி எஃப்ஜேக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். வாழ்த்துக்கள். இரண்டாவது முறையாக இந்த வாரம் தொடர்ச்சியாக தலையாக நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க, ஜெயிச்சு தலையாயிருக்கீங்க. உங்களுடைய திறமைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல தலை எஃப்ஜே என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு நார்மல் எஃப்ஜே பண்ண லீலைகளை இங்கே கொஞ்சம் போட்டு அடிக்க வேண்டியிருக்கு. டாஸ்க் நடந்துச்சுன்னு அந்த டாஸ்க்கை பற்றி நம்ம பேசணும். நம்ம வக்ரம் வைத்தறிச்சல் விக்ரம் இவர் சுபிக்ஷா ஜெயிச்சதை அவரால் பொறுத்துக்கவே முடியாமல், ஐயோ ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட தோத்துட்டோமே, அதுவும் சின்ன பிள்ளைகிட்ட போய் தோத்துட்டோமே, அசிங்கமாக இருக்குதே, அவமானமாக இருக்குதே, நான் மேனேஜராக இருந்திருக்கேன், அரசராக இருந்திருக்கேன், இது வரைக்கும் ஒரு வாரம் கூட தலையாக இருந்ததே இல்லை, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் இவர் பாடுறதும், இவருடைய தூதர் ஒருத்தவங்க இருக்காங்க கனி, அவங்க போயிட்டு என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு நீ விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதும், இந்த டாஸ்கில் சுபிக்ஷா விக்ரமுக்கு உதவி பண்ணுவாங்க. அண்ணே விக்ரம் அண்ணன் இந்த மாதிரி நிற்க வைங்கன்னு பேலன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ உன் வேலை உன் கேமை பாருமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நெக்கலாக சொன்னதாக இருக்கட்டும். விழுந்துரு. இந்த ஒரு படத்தில் விஜய் அவர்கள் ஒரு மந்திரம் போடுவார், பாரு 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 பார்த்துரு அப்படின்னு மந்திரம் போடுவார். அந்த மாதிரி விழுந்துரு அப்படின்னு எப்பாடே ஒரு பக்கம் ஆமாம் வைத்தறிச்சல சாவுறாங்க, இன்னொரு பக்கம் எஃப்ஜே எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் தனியாக விளாண்டார் இல்லையா, கமருதீன் 17 நிமிஷம் 59 வினாடிகளில் முடிச்சிருந்தார். ஓகே, நல்லா தான் விளையாண்டாரு. ஆனால் நடுவில் கொஞ்சம் தடுமாற்றம். முதல் ஸ்டிக்கு, ரெண்டாவது ஸ்டிக்கு, மூணாவது ஸ்டிக்கில் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டார். 4-5 தான் மாட்டிக்கினார் கமருதீன். அதுக்கப்புறமா பிரஜின் மற்றும் எஃப்ஜே. இதில் பிரஜின் ரொம்பவே கஷ்டப்பட்டார், அவருக்கு பேலன்ஸிங்கே வரல. இருந்தாலும் 3 ஸ்டிக் வரைக்கும் கொண்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எஃப்ஜே டக்குன்னு கொண்டு போயிட்டு 15 நிமிஷத்துலேயே இந்த டாஸ்க் முடிச்சிட்டாப்படி. அதனால் இந்த வாரத்துக்கு மறுபடியும் தலையாக மாறி இருக்கிறாரு எஃப்ஜே. இது அவருடைய ஒரு சாதனை தான். அது அவருக்கு சாதனை, நமக்கு வேதனை, நாமினேஷனில் வராமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தலையான எஃப்ஜே டீம்ஸ் எல்லாம் பிரிச்சார். அந்த டீம் யார் யாருன்னா ரொம்ப நியாயமாக பிரிச்சிருக்கிறாரு. வெசல் வாஷிங் டீமில் விஜய் பார்வதியை எக்காரத்துக்குன்னும் சமையல் கட்டு பக்கம் வந்துடவே கூடாது, சமையலுக்கு வந்துடக்கூடாது, ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால பார்வதி. விக்ரம் பிளான் பண்ணி தான் போட்டிருக்காரு. விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஆகாது, எதனா முட்டிக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு விக்கல்ஸு. கமருதீன் பார்வதிக்கு துணையாக கமருதீன், விக்கல்ஸ்க்கு துணையாக ரம்யா. இந்த 4 பேர் வெசல் வாஷிங் டீம். ரம்யா மேடமை கிளீனிங் டீமுக்கு போக சொன்னால் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கான், அதனால் போக மாட்டாங்களாம். உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்குன்றதுனால நீங்கள் வாரம் கிளீனிங் டீம் போகலை அப்படின்னா இது என்ன கதை? இதுவே அந்த இடத்துல திவ்யாவோ இல்லை சாண்ட்ராவோ இல்லை பார்வதியோ இருந்திருந்தா எஃப்ஜே இதை பண்ணியிருப்பீங்களா? பரவாயில்ல போங்கன்னு சொல்லியிருப்பீங்களா இல்லையா? ஓகே, இதெல்லாம் ஆண்டவரே பார்த்துக்கோங்க. அடுத்து குக்கிங் டீமில் சுபிக்ஷா போட்டது நல்ல ஒரு டெசிஷன். கூடவே கனி மாத்தா அவர்களை நல்லா சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற ப்ரொவிஷனெல்லாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா திருட்டுத்தனமாக டீ எடுத்து குடிக்கிறது, பால் போட்டு குடிக்கிறதுலாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கிச்சன் டீம்னால் ஃப்ரீயாகவே அவங்க எல்லாமே பண்ணலாம் இல்லையா? அதனால் இவங்களுக்கும் கிடைக்கும், எஃப்ஜேக்கு சபரிக்கெலாம் கிடைக்கும். ஸோ ராஜமாதா அவர்கள் குக்கிங் டீமு. கூடவே எடுப்புக்கு வியானா. எதுக்கு தெரியுமா வியானாவை போட்டாங்க? காலையிலேருந்து திவ்யா எல்லார் இடத்துலையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, யார் தலையாக வந்தாலும் வியானாவை கிச்சன் டீமில் போடுங்க, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால வியானா எஃப்ஜே உடைய கில்மா வச்சு அதனால் உள்ளே தூக்கி போட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரஜின். இது ஓகே, பிரஜினை இது வரைக்கும் கிச்சன் டீமில் அவர் இருந்ததே கிடையாது, அவர் தூக்கி கிச்சன் டீம் போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். ஹவுஸ் கிளீனிங் திவ்யா, கானா வினோத், அமித். ஏன்னா போன வாரம் திவ்யா படுத்துக்கிட்டேலாம் பெருக்கியிருப்பாங்க, இந்த வாரம் அவங்கள வேலை வாங்கணுன்றதுக்காக ஹவுஸ் கிளீனிங் டீமில் போட்டிருக்கிறாரு. அது எஃப்ஜே உடைய ஒரு ஸ்மார்ட் மூவ். பாத்ரூம் கிளீனிங் டீமில் சாண்ட்ரா, சபரி மற்றும் அரோரா. இது எஃப்ஜே பிரித்த டீமுங்க, சரிங்களா? சரி, இது இப்போ வரைக்கும் நடந்த விஷயம். நிறைய பேர் நோட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேர் நம்மளை பேச சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? வியானாவுக்கும் எஃப்ஜேவுக்கும் நடுவில் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் காதல். இப்போ சில பேர் க்யூட்டாக இருக்குது, அதாவது வியானாவுடைய பிஆர்ஸும் எஃப்ஜேவுடைய ஆதரவாளர்களும் அது க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு க்யூட் எடிட் பண்ணி வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த எஃப்ஜே ஆடக்கூடிய டர்ட்டி கேமை எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க,
எப்பயுமே ஒரு பொண்ணுடைய ஃபீலிங்ஸை வச்சு அவன் விளையாடிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கலட்டி விட்டு போயிடுவான். அவன் இந்த ஒரு பாயிண்ட் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆதிரி அப்படிங்கிறதுனால தான் அவன் கலட்டி விட்டு போனான். வியானா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாங்க, க்யூட்டுன்ற பேரில் ஏதோ ஒரு கருமத்தை பண்ணுறாங்க. ஸோ நல்லா இவனுக்கு வந்து வசதியாக இருக்கும், கிரிஞ்சுக்கும் க்யூட்டுக்கும். அதனால் வியானா கிட்ட அவன் சீரியஸாகவே தான் பழகிட்டு இருக்கான். அதாவது லவ்னு இல்லை, வந்த வரைக்கும் லாபம்டா. இப்போ இவனுக்கு பேர் கேடுறத பற்றியோ அவன் ஃபேமிலி பார்க்குறத பற்றியோ அவன் கெரியர் ஸ்பாயில் ஆகிறத பற்றியோ எந்த கவலையும் கிடையாது. இவன் கெரியரும் ஸ்பாயில் ஆகுது, வியானாவுடைய கெரியரும் சேர்த்து ஸ்பாயில் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டாஸ்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா. அப்போ வியானாவும் எப்ஜேவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ எப்ஜே என்ன தெரியுமா பண்ணான், ஆல்ரெடி நேற்று நைட்டு வந்து வியானா எப்ஜேவுடைய அந்த தலை பெட்ரூமில் இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்தா திட்ட போகிறாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னோடனே தலைவர் வந்து அங்கே கேட்டிருப்பார், ஏன் எதுக்காக திட்ட போகிறாங்க, நீ ஏன் பயப்படுற, ஓ நீ அதெல்லாம் யோசிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நான் என் வீட்டுக்கு தானே போகணும் அப்படின்வாங்க. ஓகேவா, அந்த இடத்துல அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மா பார்த்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வியானாவுக்கு நல்லாவே தெரியும் வியானாவுடைய குடும்பத்தார் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சும் இதை ஏன் பண்ணுறாங்கன்னா கேவலம் வாய்ப்புக்காக. இதை வச்சு நான் தனக்கு வந்து ஒரு 4 வாய்ப்பு வரும். நான் என்ன கேட்குறேன், இந்த டேரக்டர்ஸ்க்கெலாம் வந்து இதெல்லாம் வச்சு தானே நீங்கள் சான்ஸ் கொடுப்பீங்க. ஏன்னா அவங்க அதை தான் காரணமாக சொல்கிறாங்க. சார் ஒருத்தவங்க கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஆடிஷன் வச்சு அவங்களுக்கு ஏற்ற கேரக்டர் கொடுத்து நீங்கள் உங்கள் படத்தில் நடிக்க வைக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் இங்கே ஒரு ஃபேக்கான ஒரு லவ் கண்டென்ட் பண்ணேன்னா எனக்கு அதை வச்சு லவ் சப்ஜெக்ட்டு படங்கள் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது கேவலமாக இருக்குது, நல்லா இல்லை அது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த லவ் மேட்ரி உங்களை போய்கிட்டு இருக்குல்ல, பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே இப்படி தான் ஆதிரியை பிடிச்சி தலையில் அமுக்கணும், அதே மாதிரி கனி அப்பப்போ பிடிச்சி தலையில் அமைக்கிப்பான். இப்போ வியானாவை போயிட்டு இப்படி பிடிச்சி இப்படி அணைக்கிறான். அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், இப்படி அணைக்கிறான். எங்க அம்மா குன்றுவாங்கடா என்ன. அம்மா அம்மி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணேன். அப்போ வியானா வந்து தட்டி விட்டுட்டு எங்கள் அம்மா என்னை சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பயம் இருக்கிற வியானா எதுக்காக இந்த கண்டென்ட்டை பண்ணணும், எனக்கு அதுதான் இப்போ கேள்வி. அவ்வளோ குடும்பத்து மேலே அவ்வளோ பயம் இருக்கிற பொண்ணாமா நீ? உனக்கு தெரிஞ்சே ஒரு விஷயத்தில் போய் நீ விழுற, அது வந்து ஒரு வாய்ப்புக்காக பண்ணுறேன்னு சொல்கிற, உன் குடும்பத்தை நினச்சும் பயப்படுற, யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று, நம்ம வாட்டர் மெலன் வந்து கனியும் எப்ஜேவும் கட்டி பிடிச்சதை பார்க்கும்போது எனக்கு கூட தான் ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் நான் வந்து கேட்டுட்டா இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். நம்ம கூட அதை டிஃபெண்ட் பண்ணி பேசணும். ஒரு அக்கா தம்பியோடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொச்சப்படுத்துகிறான் பாருங்க, அவனுக்கு கனி மேலே ஒரு கண்ணு, அதனால தான் அவன் வந்து அந்த மாதிரி வைத்தறிச்சலில் பேசுகிறான்னு நம்ம பேசியிருந்தோம். அது அப்போ வரைக்குமே நமக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கனி அவர்கள் விக்ரம் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எஃப்ஜே மாதிரியான பசங்களை தான் பிடிக்கும், எந்த மாதிரி பசங்களை நீங்கள் லவ் பண்ணுவீங்க, அவன் மாமா தான், அவன் ரியல் மாமா தான் விக்ரம். ஏன்னா பாருங்கள், கனிக்கிட்ட கேட்குற கேள்வி, கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, அவங்கக்கிட்ட எந்த மாதிரி பசங்களை நீங்கள் லவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான். இந்த அம்மாவும் வெக்கமே இல்லாமல் எனக்கு அடங்காப்பிடாரி பசங்களை தான் பிடிக்கும், சொல் பேச்சு கேட்காத பசங்க தான் பிடிக்கும், அடங்காத எப்படி சொல்கிறது, திமுரு தெனாவட்டு தருதலையாக சுற்றுற பசங்களை தான் பிடிக்கும் எப்ஜேவை சொல்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் எப்ஜே தான் கரெக்டாக இருப்பான்னு நம்ம மாமா விக்ரம் சொல்கிறா. அப்படி ஆமாம், எனக்கு அது மாதிரி பசங்களை தான் பிடிக்கும், எனக்கு வந்து எப்ஜேவை பிடிக்கும், எப்ஜே மாதிரி பசங்களை பிடிக்கும்னு இந்த அம்மா பேசுது. எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் எதை மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கற்பனா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தலைவர் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும்போது எப்ஜே வந்து கனியை கட்டி பிடிச்சி ஆதிரி அவர்கள் எப்படி கழுத்தில் கிஸ் பண்ணானோ அதே மாதிரி கனியை கிஸ் பண்ணுறாங்க கழுத்தில். எந்த ஊர்லேயும் நான் ஒரு அக்காவுக்கு கழுத்தில் ஒரு தம்பி முத்தம் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அக்கா தம்பியா இருக்கிறீங்களா, புரியலையே. அப்பட்டமா இது தப்பு இல்லையா, அது இதனால தானே பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு பப்ளிக் ஷோவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான அசிங்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இது நிறைய பேர் கண்களுக்கு இது தப்பாக தெரியாது, நீங்கள் வந்து அதை கேஷுவலாக எடுத்துப்பீங்க. எனக்கு அது தப்பாக தான் தெரியுது, என் கண்ணுக்கு அது தப்பாக தெரியுது, என் கண்ணில் பிரச்சனையாக இருண்டு போட்டோம். அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை போய் பப்ளிக்கில் பல பேர் முன்னாடி நான் கழுத்துலலாம் முத்தம் கொடுக்க மாட்டேன், அது யாருமே பண்ண மாட்டாங்க.
அக்கான ஜெனியூனாக மனசுக்குள்ளே ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிந்தனையே வராது. ஆனால் தம்பி பண்ணுவார், தம்பிக்கான ஸ்பேஸை கொடுப்பாங்க அக்கா. இது நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஷோ மேலே 18+ இருக்குது, ஆபாசமாக இருக்குது, கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறீங்க, தப்பான விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த போராட்டம் கீராட்டம்லாம் ஓஞ்சி போய் இந்த வைல்ட் கார்டு வந்த பிறகு இந்த ஷோ வேறு ஒரு திசையில் மாறி போயிட்டுருக்கு. 50 நாள் வந்து தாண்டிட்டாங்க, இன்னொரு 55 நாள் இருக்குது. இவர் வந்து வீட்டு தலையாக மாறிட்டு அவர் பண்ணுற வேலையை பாருங்களேன். மனசுக்குள்ளே மன்மத டேஷின் நினப்பு. மைனர் குஞ்சின்னு இந்த கிராமங்கள்லாம் சுற்றுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளே பாய் மாதிரி. தப்பு சார், இது என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. உங்களுக்கும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க. ஸோ இந்த வாரம் தலையாக இருக்கிறாரு எஃப்ஜே, நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.